தற்பொழுது இது குறித்து பேசுவதற்காக அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த திரு ஜெயராமன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த விளம்பர திமுக ஆட்சியில் மக்களுக்கு தான் ஒரு பக்கம் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா, இங்க தற்போதைய சூழல்ல இயற்கை வளங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு அபாயகரமான சூழல்ல தான் போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களிலிருந்து தினந்தோறும் லட்சம் டன் அளவிற்கு கனிம வள கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? கனிம வளங்கள் நம்ம ஜெனரேஷனுக்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, நம்ம தலைமுறைக்கானது மட்டும் கிடையாது. அது அடுத்த தலைமுறைக்கும் நாம் சேர்த்து சேமித்து வைக்க வேண்டிய அவசியம், கட்டாயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திருநெல்வேலியில 2022ல ஒரு ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 2021, 22 ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சம் கனமீட்டர், அந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 50 லட்சம் கனமீட்டர் ராதாபுரம் தாலுக்குல மட்டுமே சட்டவிரோதமாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பது அரசாங்கத்துடைய ஆய்வே வந்தது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட திருநெல்வேலி முழுக்க அது 1 கோடி மெட்ரிக் டன்னா 1 கோடி கனமீட்டரை தாண்டியதாக உள்ளது. அது மட்டும் இல்லாம அதன் மீது அபராதம் போடுவதற்காக சப் கலெக்டர் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 262 கோடி ரூபாய் ராதாபுரத்திற்கு மட்டுமே உள்ள குவாரிகளுக்கு மட்டுமே அபராதம் போட்டிருந்தாரு. ஆனால் அந்த அபராத தொகையை அப்பட்டமாக திமுக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வெறும் 14 கோடியாக ஜெயகாந்தன் அவர் ஜியாலஜி அண்ட் மைனிங் கமிஷனராக இருக்கும்போது வெறும் 14 கோடியாக குறைத்து கனிம வள கொள்ளையடிக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாக சாதகமாக ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்தார்கள். சட்டவிரோதமாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லுடைய அபராத தொகையும் அரசாங்கத்திற்கு வர வேண்டிய தொகை. ஆனால் அது முழுக்க முழுக்க விலக்கு கொடுத்து கனிம வள கொள்ளைக்கு ஆதரவாக அரசு செயல்பட்டது. இதை நாம புகாராகவும் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். தற்பொழுது அந்த குவாரிகள் அனைத்தையும் மீண்டும் திறந்து விட்டாங்க. மீண்டும் திறந்து விட்டதுடைய விளைவு அடுத்த 3 ஆண்டுகள்ல இப்போ இன்னொரு 2-3 கோடி கனமீட்டராவது மிகப்பெரிய அளவுல கொள்ளை போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அங்கு நிலவுகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இ பாஸ் என்று ஒரு மோசடி திட்டத்தையும் அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கிறாங்க. மேனுவல் பாஸ்க்கு பதில் இ பாஸ் கொண்டு வரோம் என்று சொல்லி, ஆனால் அந்த இ பாஸ்ல இருக்கக்கூடிய யூனிக் நம்பரை எந்த கம்ப்யூட்டர்லயுமே என்டர் பண்ணாம, அதாவது வெய் பிரிட்ஜ்லயோ செக் போஸ்ட்லயோ எங்கேயுமே என்ட்ரி போடுவதற்கு கம்ப்யூட்டர் மிஷினோ இல்ல கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணக்கூடிய மிஷினோ இல்லாமல் அவர்கள் வெறும் மேனுவல் பாஸ் சிஸ்டத்தையே இ பாஸ் சும்மா கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய ஒரு முறையாக மோசடி செய்யக்கூடிய ஒரு வழிமுறையையும் இப்பொழுது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதையும் நம்ம வன்மையாக கண்டிச்சுட்டு வரோம். இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எங்க வீடு கிராக் விழுந்திருக்கு, இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல வெடிமருந்து வெடிப்பதனால் எங்க மகசூல் பாதிக்கப்படுகிறது, இது போன்ற பல விஷயங்களை சொல்லி வராங்க. இதுக்கான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நவம்பர் 2ஆம் தேதி நாம நடத்தும் பொழுது 25க்கும் மேற்பட்ட குண்டர்கள் அனுப்புறாங்க. அப்போ இது கேள்வி என்னன்னா, இன்னைக்கு திருநெல்வேலியில ஆல்மோஸ்ட் ஒரு மாஃபியா ஆட்சி தான் நடப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா காவல்துறை உள்ளே இருக்கும் பொழுதே அந்த கும்பல் வன்முறை தாக்குதல்ல ஈடுபடுறாங்க. காவல்துறை வேடிக்கை பார்க்கிறாங்க. அப்போ காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்ப என்னன்னா, ஒரு மாஃபியா ஆட்சி போல திருநெல்வேலியில மக்கள் எதுவும் கருத்துக்கள் சொல்லக்கூடாது, மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கருத்துக்களை கூட நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை தாக்குதலை இந்த குவாரி கொள்ளை கூட்டம் செய்யறாங்க. இதற்கு மிகப்பெரிய ஆதரவாக இப்பொழுது என்னென்ன பிரச்சனைனா, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு அவர்கள், முந்தைய எம்பியாக இருந்த ஞான திரவியம், திமுக எம்பியாக இருந்த ஞான திரவியம் அவர்கள், இவர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குவாரிக்கு ஆதரவாக செயல்பட்டு வராங்க. மிகப்பெரிய அளவுல அங்க கொள்ளை அடித்த, இப்போ கிரகாம்பல் அந்த எஸ்ஏவி குவாரி என்பது மிகப்பெரிய அளவுல கொள்ளை அடித்தவராக இருக்கிறார். அவருக்கு இப்பொழுது திமுகவுல மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு அப்பாவு அவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல கலெக்டரை பிரஷர் போடுறாரு, எப்பொழுது நீங்க எல்லாம் குவாரிய தரப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மக்கள் பக்கம் நிற்காமல், இது போன்ற பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்காமல் அவர் யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னா குவாரி கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்காக பேசக்கூடிய ஒன்றுதான் இன்று நடந்து வருகிறது. இதைதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு வருகிறோம். ஏன் நீங்கள் மக்கள் பக்கம் நிற்காம குவாரி பக்கம் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் மக்கள் மிகப்பெரிய இன்னல்களுக்கு திருநெல்வேலியில ஆள இருக்கிறாங்க. மிகப்பெரிய அச்சத்திற்கு அவர்கள் வெளியே அவங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூட கூடாதுன்னு
பெரிய அச்சத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ஆட்சியர்லேருந்து காவல்துறையிலிருந்து எல்லாருமே மாஃபியா கட்டுப்பாட்டில் இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் வந்து ஒரு ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய சீர்கேடாக நாங்க பார்க்கிறோம். சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் ஒரு மாஃபியாவின் ஆட்சியில் இன்னைக்கு திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்கிறோம். விளம்பர திமுக ஆட்சியில் தென் மாவட்டங்களில் நடைபெறும் கனிம வள கொள்ளை தொடர்பான விரிவான விவரங்களை தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.